ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். திரௌபதியை கூட்டிக்கிட்டு தங்களுடைய இருப்பிடத்திற்கு அர்ஜுனனும் பீமனும் வந்து சேர்றாங்க. அப்போது அவங்க, அம்மா நாங்கள் பிக்ஷை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க. சுயம்வரம் முடிஞ்சு சந்தோஷத்தோடு திரும்பின அவங்க வேடிக்கையாக இப்படி சொல்லும்போது அவங்களுடைய தாயார் குந்தி தேவி வீட்டுக்குள்ளே இருந்தபடியே அந்த பிக்ஷையை 5 பேரும் பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அர்ஜுனனும் பீமனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரி அதை சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தப்போ குந்தி தேவி ஒரு பொண்ணு நிற்கிறத பார்த்து அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது குந்தி தேவி தர்மபுத்திரரை அணுகி, பிக்ஷை அப்படின்னு உன்னுடைய தம்பிகள் சொல்லும்போது பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் தெரியாமல். ஆனால் என்னுடைய வார்த்தையும் பொய்யாகக்கூடாது. அதே சமயத்தில் திரௌபதியை பாவ காரியத்திலையும் நான் தள்ளிவிடக்கூடாது. இந்த சங்கடத்திலிருந்து மீண்டு வருவதற்கு நீ தான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு தர்மரை பார்த்து கேட்குறாங்க. தர்மபுத்திரர் அர்ஜுனனை கூப்பிட்டு, பந்தயத்தில் ஜெயிச்சு நீ திரௌபதியை அடைந்ததால் நீ தான் அவளை திருமணம் செஞ்சுக்க தகுந்தவன். அதனால் முறைப்படி திரௌபதியை நீ திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அர்ஜுனன், எல்லோருக்கும் மூத்தவரான நீங்கள் முதலிலும் அதுக்கு அடுத்து பீமனும் திருமணம் செஞ்சுக்கிட்ட பிறகுதான் நான் திருமணம் செய்ய முடியும். எனக்கு பிறகு நகுலனும் சகாதேவனும் திருமணம் செய்ய வேணும். இதை மீறி மூத்தவர்களான உங்களையும் பீமனையும் தவிர்த்துட்டு நான் விவாகம் செய்து கொள்வதை சாஸ்திரம் தெரிஞ்சவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. மூத்தவன் இருக்க இளையவன் திருமணம் செய்து கொள்ளும் பாவத்தை செய்ய என்னை நீங்கள் தூண்டுவது தவறு. திரௌபதியினுடைய தந்தை பாஞ்சால அரசனுக்கு கௌரவமாகவும் நமக்கெல்லாம் புகழையும் நற்பெயரையும் தரக்கூடியதாகவும் எந்த வழி அமையுமோ அதை சொல்லுங்க. உங்களுடைய கட்டளைப்படி நடக்க நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு அர்ஜுனன் தர்மர்கிட்ட சொல்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. இதோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம்.